பேரறிஞர் அண்ணா மறைவுக்குப் பின் திருச்சி மாநாட்டு மேடை. அண்ணா இல்லாத அந்த மேடையில் ஒரு தம்பி கதறிய கதறல்தான் இந்த வீடியோ. தன் அண்ணனை அழைத்து பேசத் தொடங்குகிறான். பேரறிஞர் அண்ணா அவர்களே என்று அழைத்து பேச்சைத் தொடங்க வேண்டிய நான் இன்று அந்த அண்ணன் எங்கே எங்கே என்று தேடுகிற நிலையில் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். தம்பி வா, தலைமை ஏற்க வா என்று அழைத்து ஆணையிட்டதும் கேட்டு ஓடி வந்த நாவலர் இன்று இங்கே அமர்ந்திருக்கிறார். அழைத்து ஆணையிட்ட நீ எங்கே போய்விட்டாய் அண்ணா? மதியழகனுக்கு பிடிவாதம் அதிகம். ஆனால் நினைத்ததை பேசி எல்லோரையும் தன் பக்கம் இழுத்து விடுவான் என்று புகழ்ந்த அண்ணா, அந்த பிடிவாதக்கார மதியழகன் இங்கே இருக்கிறார். நீ எங்கே போய்விட்டாய் அண்ணா? சிற்றரசு பேசினால் நான் குலுங்க குலுங்க சிரித்து விடுவேன் என்று சிரிப்பாயே அண்ணா. அந்த சிற்றரசு இங்கே எங்களை குலுங்க குலுங்க சிரிக்க வைக்கிறார். அதை ரசிக்காமல் நீ எங்கே போய்விட்டாய் அண்ணா? என் வெற்றிலை மடித்து தர வெற்றி சிரிப்போடு வாய் குலைய குலைய அதை போடுவாயே அண்ணா. வெற்றிலை தர என்வியன் இங்கே இருக்கிறார். வெற்றிகளை தந்த அண்ணனே நீ எங்கே? அன்பழகனின் அமைதி, ஆழ்ந்த சிந்தனை, ஆணித்தரமான வாதம் எல்லாவற்றையும் பாராட்டுவாயே அண்ணா. அந்த பேராசிரியர் இங்கே இருக்கிறார். பெருமை மிகு அண்ணனே நீ எங்கே? என்ன முத்து, கோபமா? உட்கார் என்று புன்னகையோடு சொன்னதும் கோபத்தை மறந்து குளிர்முகத்தோடு அமர்வாரே அந்த மதுரை முத்து இங்கே இருக்கிறார். அவரை குளிர வைக்கும் அண்ணனே நீ எங்கே? மண்ணை மன்னார்குடிக்கு வர வேண்டாம் என்று கருணாநிதிதான் சொல்கிறான் என்று குறும்பு செய்வாயே அண்ணா. அந்த குறும்பை தாங்கிக் கொள்ளும் மண்ணை இங்கே இருக்கிறார். அண்ணனே நீ எங்கே? அன்பில் கண்ணை கொஞ்சம் காட்டு என்று அந்த குமிழ் கண்களை ரசிப்பாயே. அன்பில் இங்கே இருக்கிறார். அண்ணனே நீ எங்கே கண்மூடி போய்விட்டாய்? சென்று வா தம்பி, வென்று வா தம்பி என்று கள்ளக்குடி போராட்டத்துக்கு சிதம்பரத்திலே என்னை வழியனுப்பினாயே அண்ணா. நான் வென்று வந்திருக்கிறேன். சென்று வா என்று சொன்ன நீ எங்கே? அண்ணா, நீ எங்கேயும் போகவில்லை. இந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். இந்த ஆரவாரத்தை பார்க்கிறாய். அருமை தங்கைகளை பார்க்கிறாய். தம்பிகளின் பட்டாளத்தை பார்க்கிறாய். மழலைகளின் இதழோரத்தில் முத்தமிடும் அண்ணனாய் நீ இங்கேதான் இருக்கிறாய், எங்களின் நெஞ்சங்களிலே என்று கலைஞரின் கண்ணீர் உரைதான் இந்த தொகுப்பு.